வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பிஎன்சி எப்படி கனெக்ட் பண்ணுறது, டிசி எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா எஸ்எம்பிஎஸ் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. அது வந்து எஸ்எம்பிஎஸ் தேவையான எஸ்எம்பிஎஸ். இது நான் என்ன வாங்கியிருக்கேன்னா 10 ஆம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். 10 ஆம்ஸ்க்கு இதில் நார்மலாக வந்து 1 MP கேமரா இருந்தால் உங்களுக்கு 10 கேமரா ஒரே இதில் போய் கொடுத்துடலாம். இதே வந்து 2 MP 4 MP அந்த மாதிரி போகிறப்ப மினிமம் 6-7 கேமரா வச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு நல்ல பவர் இருக்கும், லைஃப் இருக்கும் ERD உங்களுக்கு. அதனால் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுக்கு தான் அதுக்கு தேவையான பவர் கார்டு. இதுக்கு என்ன தனித்தனியாக வந்து வாங்கிக்கணும். நாங்கள் அதில் ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்ட் ஒன்று இருக்கும், நியூட்ரல் 3 இருக்கும். இதை நம்ம இதில் இப்போ கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து கேட் 6 சொல்லியிருந்தேன்ல, இதுதான் கேட் 6 கேபிள் உங்களுக்கு. அதுக்கு தேவையான ஜாக் RJ45 ஜாக் இது தான் 2. அது கிரிப் பண்ண கிரிப்பிங் டூல். இது கிரிப்பிங் டூலில் 2 டைப் இருக்குது. ஒன்று டெலிஃபோன் இது ஜாக் பண்ணுறது ஒன்று இருக்குது, நம்ம கேட் 6 இருக்குது 2 இருக்குது. அதுக்கு ஸ்லீப் பண்ணி கட் பண்ணுறதுக்கு இருக்குது கிரிப்பிங் டூல். அவ்வளோதான். இது தான் இப்போ நமக்கு தேவை. இப்போ பவர் கொடுக்குறது எப்படி பார்க்கலாம். அதுக்கு ERD ஓப்பன் பண்ணுறேன், அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறேன். அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது ERDயில். இதில் பாருங்கள், லாங்கு, நார்மலு, எக்ஸ்ட்ரா லாங்குன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா லாங் வச்சுக்கோங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பவர் கரெக்டாக வரும், செட்டில் போகும் நீட்டாக. இப்போ இதுக்கு தான் நம்ம இதில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதில் எப்படின்னா இந்த 12 volt இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட்டு. இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. இந்த பக்கம் போட்டிருக்காங்க நியூட்ரல் எல். இது தான் நம்ம இப்போ இந்த பவர் கார்டில் கொடுக்க போகிறோம். நியூட்ரல் வந்து இதுக்கு, லார்ஜ் வந்து இதுக்கு பவருக்கு. 2 ஸ்க்ரூ பண்ணி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம கொடுக்கணும். காட்டுறேன். செக்யூராக இருக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூ எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சுங்க. இதில் வந்து நியூட்ரலும் எர்த்தமிடி தான் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கிரவுண்டு கொடுக்கலாம். கிரவுண்டு தேவையே இல்லை, இது 2 மணி கொடுத்தாலே போதும். கொடுக்குறோம். ஸ்லீப் பண்ணிட்டு இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, எல் இருக்கிறது தான். எல்லு நியூட்ரலில் எல்லு 2 இருக்கும். அதையும் இந்த ஸ்க்ரூவில் நீங்கள் லூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு எல்ல இருக்கிற இடத்துல இந்த 2 கொடுக்கணும். கொடுத்துட்டு டைட் பண்ணணும். மைனஸ்க்கு வந்து எண்ணெய் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு. இதை நம்ம அப்புறம் அதேமாதிரி லாக் பண்ணிக்கணும். அந்த பக்கம் காட்டினேன். அதேமாரி இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. நம்ம அந்த பழசில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பவர் கொடுக்கறது எப்படின்னு. அந்த பக்கம் வந்து கேமராக்கு பவர் கொடுத்து, இந்த பக்கம் வந்து நம்ம இதுக்கு டிவைஸ் சைடில் எஸ்எம்பிஎஸ் இங்கேருந்து தான் அந்த கேமராக்கு பவர் போகும். அதையும் ஸ்லீப் பண்ணிக்கணும். ஸ்லீப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அந்த ஸ்க்ரூவை அன்லாக் பண்ணுவோம். அன்லாக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் தூக்கணும் வந்துடும். அப்படியே வச்சுட்டு ஸ்லீப் பண்ணுது. இது எப்படின்னா 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு செட்டில் நீங்கள் 5, இன்னொரு செட்டில் 5 தனியாக வச்சுக்கணும். ஏன்னா கரெக்டாக ஈவனாக போகிறதுக்காக. ஏன்னா ஒட்டுக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு மைனஸ். ப்ளஸ்ஸை
லூஸ் பண்ணிட்டு மைனஸையும் லூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன ப்ளஸ்ஸு தான் ரெட்டு, உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருங்க. கரெக்டாக உள்ளே போகுதுன்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. இன்செர்ட் பண்ணிக்கோங்க. மைனஸில் மைனஸ் கொடுக்குறீங்க. மைனஸ் கொடுத்துருங்க. டைப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கனெக்ஷன் வரும். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டா இதிலேருந்து உங்களுக்கு 12 வோல்ட் வந்துடும். அவுட்புட்டு வந்துடும். கேமராவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் போய்டும். இது டிவிஆரில் கனெக்ஷன் இருக்குது. இதுதான் எஸ்எம்பிஎஸோட கனெக்ஷன். இதுவாக வருங்க. அடுத்து கேட் 6 ஜாக் பண்ணுறது எப்படி சொல்லிடுறேன். அதுக்கு பேர் வந்து அந்த ஒயர் எடுத்துக்கணும். ஒயர் நமக்கு எவ்வளோ தேவை பார்த்திங்களா, இதை தான் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுவோம். நமக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இதை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணணும், காட்டுறேன். கட் பண்ண இப்படி தான் இருக்கும். கேட் 6 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நார்மல் 1+3னா 3 கேபிள் தான் இருக்கும். இதில் கேட் 6ங்கிறதுனால உங்களுக்கு 4 பேர் வந்துடும். 4 பேர் உங்களுக்கு வந்துடும். 2 பவர், 2 வந்து நெட்வொர்க் போகிறதுக்கு இந்த கனெக்ஷன் தான் இருக்கும். இதை தான் இப்போ நம்ம அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கலர் கோடிங் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். பிரிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு அது கரெக்டாக நேராக வரதுக்கு இந்த மாதிரி கட்டரை நீங்கள் வச்சோ இல்லை இதையோ வச்சோ பெண்டு மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக நேராகிடுது. ஆயிடுச்சுங்களா? முதல்ல ஆரஞ்சு ஒயிட்டு, அப்புறம் ஆரஞ்சு இருக்கும். அடுத்து க்ரீன் பேக்கில் பாருங்கள், க்ரீனோட ஒயிட் இருக்கும், அதை இங்கே கொண்டு வந்துடணும். அடுத்து ப்ளூ, அப்புறம் ப்ளூ ஒயிட். அடுத்து உங்களுக்கு அந்த க்ரீன் சொன்னால அந்த க்ரீனுக்கு ப்ளூ ஒயிட்டுக்கு அடுத்து வந்துடும். அடுத்து ப்ரௌன், ஒயிட் ப்ரௌனு ப்ரௌன். இப்படி தான் இதுதான் கலர் கோடி கேட்ஸ் சொல்கிறேன். இதை நம்ம அப்புறம் கரெக்டாக இப்படி வச்சு லைனாக அடுக்கிக்கணும். நீங்கள் கரெக்டாக பிடிக்கிறதுல தான் இருக்குது. பிடிச்சிட்டு அதே மாதிரி நேராக இருக்கணும். கரெக்டாக நேராக இருக்குதான் பார்த்துட்டு, பேரிங் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு, ப்ரௌன் மாதிரி கரெக்டாக வச்சு இப்போ அந்த கிரிம்பிங் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வச்சு கட் பண்ணிடுங்க. ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த இதுக்கு சொன்னல RJ45, அது 2 சைடு இப்படி இருக்கும். ஒரு சைடு தூக்குன மாதிரி இருக்கும், ஒரு சைடு இப்படி இருக்கும். அதை இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடு வச்சுக்கணும். இந்த சைடில் வந்து எல்லோ ஆரஞ்சு ஒயிட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு உள்ளே குத்துனீங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணி இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக உள்ளே போகிற வரைக்கும், நல்லா உள்ளே டைட்டாக போகிற மாதிரி இப்படி வரும் ஃப்ரண்ட்லேயே. இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக இப்படி தான் போட்டிருக்கேன். கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிங்க, விடாதீங்க. பிடிச்சிட்டு கிரிப்பிங் டீல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து டெலிஃபோன் ஜாக் பண்ணுறது. இதுதான் நமக்கு கேட் 6ல் ஜாக் பண்ணுறது. இதுக்குள்ளே உள்ளே விடணும். நல்லா உள்ளே விட்டு அழுத்துட்டிங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அவ்வளோ பஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. அந்த பல்லு மேலே இருந்ததில் இப்போ உள்ளே போய் அந்த ஒயரில் லாக் ஆகிடும். லாக் ஆனால் அவ்வளோ கேட் 6 தான். இதுதான் கேட் 6ல் உங்களுக்கு. இதை வந்து நமக்கு வந்து ஐபி கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி சுவிட்சுக்கு. இல்லைன்னா நம்ம நெட் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேபிள் டிவிக்கு நமக்கு கொடுத்து
டாங்கிள் கொடுப்பாங்க. டாங்கிள்லேருந்து சிஸ்டத்துக்கு வேணும்னா அது இந்த இதில் தான் ஜாக் பண்ணுவாங்க. ஜாக் பண்ணிவிட்டு அது நம்ம சொல்லிட்டா போதும், உங்களுக்கு டேட்டாவும் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பவரும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.